உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவள திரும்ப இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்புன்னு உனக்கு தோணலையா பிரகாஷ்? நான் எல்லாத்தையும் நான் உனக்கு எடுத்து சொன்னேனே, உனக்கு புரியலையா? அம்மா அம்மா அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ கெட்டவள்லாம் இல்ல, அவ துரோகி இல்ல. உங்களுக்கு நான் எப்படியோ அந்த மாதிரி தானே அவளும். அவ தனியா கஷ்டப்பட்டு இருக்கத என்னால பார்க்க முடியலம்மா. அவ மேல இருக்கிற கோபத்தை எப்படியாவது குறைக்கணும்னு நினைச்சேன். அதாம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். உங்களை ஏமாத்தனுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. உங்களுக்கு அவ மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் பாசத்தினால தான் சரி பண்ண முடியும்னு நான் நம்பினேம்மா. அதனால்தான். பிரகாஷ், புரியாம பேசாத. என்ன தங்கச்சி பாசம் உன் கண்ணை மறைக்குதா? இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு உன்னை கோமா நிலைக்கு கொண்டு வந்துட்டு உன்னை கொல்ல பார்த்து அவனோட வாழ்ந்துட்டு இருக்காவ. அந்த துரோகியை நான் எப்படி மன்னிக்க முடியும்? அம்மா, அவ தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சியும் செல்வ ரத்னமும் அந்த மாதிரி ஆளுங்க இல்லம்மா. நீங்க தாமா அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களை அந்த செல்வரத்னம் தான். ஏனா அமைதியாரு, இதுல யாரும் தலையிட வேண்டாம், நான் பேசிக்கிறேன். அம்மு அவளா ஓடி போகல, நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். அவளை காப்பாத்துறதுக்காக மேலும் மேலும் பொய் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் நான் உன்னையும் வெறுத்துருவேன். அம்மா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், அம்மு மேல தப்பே இல்ல. திரும்ப திரும்ப அம்மு ஓடி போனான்னு சொல்லாதீங்கம்மா. அம்மா, உங்களுக்கு தெரியாத இன்னொரு உண்மையை நான் இப்ப சொல்றேன். அம்மு ஒண்ணு தானா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல. நான் தான் ரத்தினத்துக்கு அம்முவை கல்யாணம் பண்ணி வச்சேன். நீயா கல்யாணம் பண்ணி வச்ச? என்ன பிரகாஷ் சொல்ற? ஆமாமா, அவங்க ரெண்டு பேரும் உண்மையா நேசிச்சாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு பயம். நானாவது உங்ககிட்ட எப்படியா சொல்லிடலான்னு நினைச்சேன். எனக்கும் சொல்றதுக்கு ரொம்ப பயமாவும் தயக்கமாவும் இருந்துச்சு. ஆனா நீங்க அம்முவோட விருப்பத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க அவளை வேற இடத்துல கட்டி கொடுக்க வாக்கு கொடுத்துட்டீங்க. அப்ப கூட அவ உங்களை மீறி போகலாமா? நம்ம அம்மு என்ன பண்ணா தெரியுமா? நீங்க கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாம, விரும்பின கூடயும் சேர்ந்து வாழ முடியாம கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போனாமா. அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க தயங்குனாங்கம்மா. ரத்னம் என் மனசாட்சி ஒத்துக்கல, ஜனாமக்கு தெரியாம இப்படி பண்ண மாட்டேன்னு எவ்வளோ சொன்னாரு. ஆனா நான் தான் எங்க அம்மாவுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அன்னைக்கே நான் உங்ககிட்ட அதை சொல்ல வந்தேம்மா. ஆனா அப்ப நீங்க அதை கேட்க தயாரா இல்லை. நானும்
எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த சமயத்துல அம்மு பேரை எடுத்தாலே நீங்க கோவப்படுவீங்க. அதுக்கப்புறம் நான் கோமாவுக்கு போயிட்டேன். அதனால 20 வருஷமாவே அந்த உண்மை தெரியாமலே போயிடுச்சு. இது எல்லாமே என் மனசுக்குள்ள என்னோடய முடங்கி போச்சு. இப்பதான் அதை சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்கு. ப்ளீஸ்மா, போதுமா. செய்யாத தப்புக்கு என் தங்கச்சி தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு அம்முவை மன்னிச்சு ஏத்துக்குங்கம்மா. இதுக்கப்புறமும் அம்முவை நீங்க ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. இத்தனை வருஷம் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதே இல்லை. அப்படியே மறைக்கணும்னு நினைச்சாலும் என்னால மறைக்க முடியாது. நீங்க மட்டும் எங்க இவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சீங்க? இல்ல மீனா, அன்னைக்கு சொல்றதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலம்மா. புருஷன் பொண்டாட்டினா 2 பேருக்குள்ள எந்த பர்சனலும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி புருஷன் பொண்டாட்டி கிட்டையும் பொண்டாட்டி புருஷன் கிட்டையும் எல்லாத்தையும் கேட்டு செய்யணும். இதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொன்னது. அத நீங்க கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணல. ஐயோ, உங்ககிட்ட சொல்லக்கூடாது நான் நினைக்கல மீனா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அத அம்மா கிட்ட நீ சொல்லி வளரிட்டா அது பெரிய பிரச்சனையாயிருமோன்னு பயந்தேன். அதான் சொல்லல. ஓட்டவாயி, இவகிட்ட எந்த ரகசியமும் நிக்காது, எல்லாத்தையும் உளறிடுவா. அதானே நீங்களும் நினைச்சிருக்கீங்க? ஐயோ மீனா, இல்ல மீனா, அப்படி புரியுதுங்க, புரியுது. நீங்களும் அத்தை நினைச்சிருக்கிற மாதிரி தான் நினைச்சிருக்கீங்க. பஃபுனா இவெல்லாம் ஒரு ஆளா? இவகிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல? மீனா, அந்த மாதிரினா இல்லம்மா. அன்னைக்கு அதை சொல்றதுக்கான சூழ்நிலை அமையலம்மா. அதான் உண்மை. இல்லங்க, இந்த வீட்ல எப்பவுமே என்னை யாருமே முழுசா நம்ப மாட்டாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட யாருமே என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? என் புருஷன் நல்லா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அவரு என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாரு, அவரு என்ன நம்புவாரு, என்ன நல்லா பாராட்டுவாருன்னு தோணும். ஆனா இப்ப என் புருஷன் என்ன நம்பலன்னு தோன்றப்ப என்னால முடியலங்க. ரொம்ப வலிக்குது. மீனா ப்ளீஸ்மா, அல்லாத நான் சொல்றத கேளு.